தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கைகளின் பயனாக மின்மிகை மாநிலமாக திகழ்வதுடன் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தடையின்றி மின்சாரம் கிடைப்பதால் முதலமைச்சருக்கு விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி விசைத்தறி தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா மின்சாரம் 500 யூனிட்டிலிருந்து 750 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்பட்டதற்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம், சோமனூர், திருப்பூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இதேபோல் கைத்தறி தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரத்தை 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு திருப்பூர் மாவட்ட கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். கரண்ட் இப்போ 100 யூனிட் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 200 யூனிட் கொடுக்குறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு எல்லா சௌகரியம் கரண்ட் தடை இல்லாத 5 வருஷமா தடை இல்லாத கரண்ட் இருந்துட்டு இருக்குது. செஞ்சு கொடுத்தா முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பசுமை வீட்டில் வீடு கட்டி தருவதற்கு அதுக்கு சேர்ந்து வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. செஞ்சு கொடுத்த சிஎம்க்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றி. கோவையில் தொழிற்சாலைகள் மற்றும் சிறு தொழிலில் ஈடுபட்டு வந்தோர் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் தொடர் மின்வெட்டு காரணமாக தொழில் வளர்ச்சியையும் தங்கள் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவித்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தீவிர முயற்சியின் காரணமாக தொழில்துறையினர் மின்சார தேவையை படிப்படியாக நிறைவு செய்து தற்பொழுது மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லாத வகையில் மின் தேவைகளை பூர்த்தி செய்துள்ளார். இதற்காக கோவை தொழில் முனைவோர் மற்றும் வர்த்தக சங்கங்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையால் அறவே மின் பற்றாக்குறையை நீங்கி மின் மிக திகழ்கிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கும் நடு சிறு குறு தொழில்களும் டெக்ஸ்டைல் தொழில்களும் வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறது. நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. மின்சாரத்தை உபரி பிற மாநிலங்களுக்கு விற்பனை செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல தருணத்தை சார்பாகவும் இந்திய தொழில் வர்த்தக சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்களின் தீவிர முயற்சியால் இன்று தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது. அதற்கு அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மின்சாரத்தை அண்டை மாநிலங்களுக்கு விற்பதற்காக முயற்சியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் வரவேற்கத்தக்கது. இன்று விசைத்தறியாளர்களுக்கு 750 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அறிவித்திருப்பது மீண்டும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். அம்மா அவர்களுக்கு விசைத்தறி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வர்க்கத்தின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தஞ்சை மாவட்டத்தில் நிலத்தடி நீரை கொண்டு குறுவை சாகுபடி செய்து வரும் விவசாயிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தட்டுப்பாடின்றி 12 மணி நேர மும்முனை மின்சாரம் கிடைத்து வருகிறது. நுண்ணூட்டச்சத்து, உரங்கள் உள்ளிட்டவை மானிய விலையில் கிடைத்து வருவதால் குறுவை சாகுபடி சிறப்பான முறையில் நடைபெறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 12 மணி நேரம் மும்முனை மின்சாரம் எல்லா விவசாயம் பயன்பெறவில்லை. விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்கிறது. இதனால ஒவ்வொரு விவசாயம் குறைஞ்சபட்சம் 5 ஏக்கர் விவசாயம் பண்ணுற அளவுக்கான ஒரு ஏற்ற சூழ்நிலை உருவாக்கிறதுனால கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் மட்டும் தஞ்சாவூர் தாலுக்காவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 600-700 விவசாயிகள் ஒரு சைடில் உள்ளவங்க இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு தேவைப்பட்ட இடுபொருள்களும் நுண்ணூட்டங்களும் இலவசமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு திட்டமான குருவி சிறப்பு திட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபா கொடுக்குறேன்னு அறிவிச்சாங்க. அதை நேரடியாக விவசாயியோட அக்கௌண்ட்டுக்கே வழங்கியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தஞ்சாவூர் டெல்டா விவசாயிகள் சார்பாகவும் அம்மாவுக்கு கோடானா கூட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திருச்சியில் டெல்டா பகுதியில் விவசாயம் சிறப்பாக நடைபெறும் விதமாக விவசாயிகளின் நலன் கருதி மும்முனை மின்சாரம் வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாவட்ட டெல்டா பகுதி விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் குறுவை தொகுப்பு திட்டம்னு ஒன்று கொடுத்து அதன் மூலமாக இயந்திர நடவுக்கு 4000 ரூபா மானியமாகவும், மேலும் விலையில்லா சிங் சல்பேட்டும் பிவிசி பைப்பும் மும்முனை மின்சாரம் கொடுத்து விவசாயம் மகிழ்ச்சி அடைய செய்திருக்காங்க. மேலும் இந்த மாதிரி செய்கிறதால விவசாயிக்கு ரொம்ப பயனடைஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் சார்பாக நன்றி நன்றி நன்றி.